அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. அரை பேர் சொல்லியிருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் சட்டங்கள் சொல்லித்தரேன். அடுத்ததாக டைம் இருந்துச்சுனாக்கா நான் அடுத்த ஆயத்துக்களையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களாம்மா? இப்போ நான் வந்து கலகன ஓதிட்டோம்ல, ஸ்லோவாக சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமாம்மா? அம் துரீதூன, இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது? இல்ஹாரே சபபி சட்டம் வருது. அப்போ நம்ம என்னமா செய்யணும்? மீமே சாக்கின வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அம் துரீதூன தஸ் அலு தஸ் அலு, அதாவது நூனே சாக்கினுக்கு அடுத்ததா தா வந்திருக்கு. தா வந்து எஹுஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்னமா செய்யணும்? நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களா? அப்போது தஸ் அலு அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? ரசூலக்கும் கமா சுஇல, ரசூலக்கும் கமா, இந்த இடத்துல நம்ம வந்து மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இல்ஹாரே சபபி சட்டம் வருது. சரிங்களாம்மா? சுஇல மூசா மன் கபல் அப்படிங்கும்போது அதாவது நான் வந்து மீ தான் சொல்கிறேன். சரிங்களா? மெல் கபுல் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம குன்னா செய்கிறனால உங்களுக்கு நான் சொல்லும்போது மாற்றி கேட்குதா என்னங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நிறைய இடங்களில் மெல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மண், அங்கே மின் தானே இருக்குது, நீங்கள் மண் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்கீங்க. நான் மெல் தான் சொல்கிறேன், அது உங்களுக்கு மண் அப்படின்னு காதில் உள்ளது. சரிங்களா? அது உங்களுக்கு இப்போ எப்படி கேட்டுச்சு, நான் இப்போ எப்படி உச்சரித்த சவுண்டு வந்துச்சு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறேன். மெல் கபல், இந்த இடத்துல நம்ம வந்து குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல எஹுஃபாவுடைய சட்டம் வருது. நூனே சாக்கின் கிட்டதான் காஃப் வந்துருக்கு. காஃப் வந்து எஹுஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். கபல் அப்படிங்கும்போது பா வந்து கல்கலாவுடைய எழுத்து. நம்ம இந்த இடத்துல கல்கலாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து கல்கலா சட்டம், எஹுஃபா சட்டம், இல்ஹார் சட்டம், எதகாம், எகுலாப், இல்ஹாரி சபவி, வக்குஃபுடைய சட்டங்கள் எல்லாமே நடத்தி நம்ம வந்து சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சட்டங்களையும் ஃபாலோ பண்ணி. நேற்று கூட ஒரு கமெண்ட்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, தஜ்வீது முறைப்படி தான் நம்ம குர்ஆன் ஓதணுமா, சாதாரணமாக நம்ம குர்ஆன் ஓதக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தஜ்வீது முறைப்படி தாமா குர்ஆன் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் நான் அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தஜ்வீது முறைப்படி தான் குர்ஆன் ஓதணுன்ட்டு அல்லாஹும் கட்டளையிட்டிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தஜ்வீது முறைப்படி தான் குர்ஆன் ஓதி வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஓதாதவங்களை கண்டித்து எச்சரிக்கை கூட செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து எல்லாரும் தஜ்வீது முறைப்படித்தான் குர்ஆன் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கோங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி வந்து ஒரு எழுத்துக்களையும் உச்சரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. இது கமெண்ட்டில் கேட்ட சகோதரிக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கூட ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணி நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைஞ்சிக்கிட்டும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஜாயின் பண்ண
பண்ண விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் தஜ்வீது முறைப்படி கெசனில் குரான் கூட ஓத தெரியாமல் இருந்தீங்கன்னாலும் உங்களை குரான் ஓத வச்சுருவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத வச்சுருவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரி வாங்க நம்ம அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். அப்போ டைம் போயிடும் அப்புறம். ஓகேங்களாம்மா? கபல் நிப்பாட்டிட்டோமா? அடுத்ததான் வமை யதபத்தலில் குஃப்ர வமை. இங்கே நூனே சக்கின் வந்திருக்காமா? நூனே சக்கினுக்கு அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்கு? யா வந்திருக்கு. யா என்ன எழுத்து? இதகம் பில்குனாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்னமா செய்யணும்? இந்த இடத்துல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும். சரிங்களா? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களா? புரிஞ்சுங்களா? அதாவது இப்போ இந்த நூனே சாக்கி நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து இந்த யால ஜாயின் பண்ணணும். அப்போது மை யதபத்தலில் குஃப்ர அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? பில் குஃப்ர சாரி யதபத்தலில் குஃப்ர பில் ஈமானி ஃபகத். தால என்ன செய்யணும்? அசைச்சி ஓதணும். கல்கலாவுடைய எழுத்து கல்கலாவுடைய சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். வல்ல சவா சபீல். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ இந்த அலிஃபும் இந்த லாமும் நமக்கு உச்சரிப்பில் வராது. சபீல் அதாவது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபரு ஜேரு பேஷு கடா ஜேரு உல்டா பேஷு தோ ஜேரு தோ பேஷு வந்துச்சுன்னா அப்போ அந்த 7 குறியீடுகளையும் சுக்குனா மாற்றி நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டணும். அப்போது சபீல் அப்படி நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜபரு ஜேரு பேஷு தோ ஜேரு தோ பேஷு கடா ஜேரு உல்டா பேஷு இந்த 7 குறியீடுகள் மட்டும் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்துச்சு அப்படின்னா அந்த 7 குறியீடுகளை என்ன செய்யணும்? சுக்குனா மாற்றிக்கணும். சரிங்களா? சுக்குனா மாற்றி நம்ம வந்து நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? அடுத்ததான் வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி. வத்த கசீரும் இங்கே நமக்கு தன்வினுடைய குறியீடுகள் தான் மீம் வந்திருக்கு. மீம் இதகாம் பில் குன்னாவுடைய எழுத்து. அப்போ நம்ம வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அது மட்டும் இல்லாமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ பேஷோ தோ ஜேரோ தோ ஜபரோ அதாவது தன்வினுடைய குறியீடுகள் வந்துச்சு அப்படின்னா அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும். அப்போ கசீருன் அப்படிங்கிறத கசீரு அப்போது இம் கசீரும் அப்படின்னு நம்ம ஓதணும். புரியுதுங்களாமா? மின் அஹ்லில் கிதாபி இங்கே நமக்கு நூனே சாக்கின் கடை அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம நூனே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அப்போது மின் அஹ்லில் கிதாபி லவ் யுரத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் லவ் யுரத்தூனகும் இங்கே நமக்கு இதகாமே சபவி சட்டம் வருது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா இக்லாபுடைய சட்டம் வருது. அதாவது நூனே சாக்கினுக்கு அடுத்ததா பா வந்திருக்கு. பா வந்து இக்லாபுடைய எழுத்து. அப்போ நம்ம நூனே சாக்கின் என்னமா செய்யணும்? மீமா மாற்றி உச்சரிக்கணும். மின் பஅதி அப்படின்னு சொல்லாமல் மெம்பதி அப்படின்னு சொல்லணும். சரிங்களாம்மா? ஈமானிக்கும் குஃபாரா ஈமானிக்கும் குஃபாரா இங்கே நம்ம வந்து இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். குஃபாரா இங்கே ஏமா நீங்கள் குஃபாரன்னு சொல்லாமல் குஃபார் அப்படின்னு சொல்லாமல் குஃபாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாம் ஏன் இந்த இடத்துல வந்து குஃபாரன் அப்படின்னு சொல்லாமல் இல்லை நம்ம வந்து ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்து என்ன செய்யணும்? சுக்குனசன் நம்ம நிப்பாட்டணும். அப்போ குஃபார் அப்படியும் சொல்லாமல் குஃபாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? அடுத்ததான் ஹசதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக்
ஹசதம். இங்கே நமக்கு தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகாம் பில் குன்னாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். மின் இந்தி, இங்கே நமக்கு ஐன் வந்திருக்கா, நுனே சக்கங்கிறது ஐன் வந்திருக்கு. ஐன் எழுத்துமா, மாஷா அல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே, இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், நூனை சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அப்போ மின் இந்தி, இங்கே நூனை சாக்கின தால் வந்திருக்கு. தால் எஹுஃபாவுடைய எழுத்து. அப்போ நூனை சாக்கி நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். இந்தி அப்படின்னு ஓதணும். அன்ஃபுஸிஹிம், இங்கே நமக்கு நுனை சாக்கின் வந்திருக்காமா, அடுத்தா ஃபா வந்திருக்கு. ஃபா எஹுஃபாவுடைய எழுத்து. அப்போ நுனை சாக்கி நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். அன்ஃபுஸிஹிம் மிம் பஅதி, இங்கே நமக்கு மீமே சக்கின் வந்திருக்கு, அடுத்தா மீம் வந்திருக்கு. இதில் நமக்கு வந்து இதகாமே சபவி சட்டம் வருது. நம்ம மீமை குன்னா செஞ்சு ஓதணும். அன்ஃபுஸிஹிம் அப்படின்னு ஓதணும். அடுத்தா மீமுக்கு மேலே சத்து வந்த காரணத்தினால மீமை வந்து ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். மிம் பஅதி அப்படின்னு ஓதணும். சரி, அன்ஃபுஸிஹிம் இங்கே அப்படி ஓதிட்டு இங்கே மிம்பழதி, ஏன் நம்ம இதில் இப்படி ஓதுறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். போய் பார்த்துக்கோங்க. மிம்பழதி அப்படி தான் ஓதணும். ஏன்னா இங்கே நமக்கு இக்லாவுடைய சட்டம் வருது. மா தபையன லஹுமுல் ஹக், தபையன லஹுமுல் ஹக், நிப்பாட்டும் போது காஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹ், ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதியல்லாஹு. இங்கே தான் நமக்கு சட்டம் வருதா. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்துச்சுனாக்கா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். அப்போது யஅதியல்லாஹு பி அம்ரு, நிப்பாட்டும் போது ஹாக்கு வந்து சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். அப்போது பி அம்ரு அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்ன நூனுக்கு மேலே சத்துக்குனால நூனெல்லாம் அழுத்தி உச்சரிக்கணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்த காரணத்தினால அல்லாஹ்ங்கிற வார்த்தையை வாய் நிறைய காற்று வச்சு இன்னல்லாஹ அப்படின்னு உச்சரிக்கணும். அலா குல்லி ஷைஇன் கதீர், ஷைஇன் தன்மீனுடைய குறியீடுகிறது காஃப் வந்திருக்கு. காஃப் என்ன எழுத்துமா, மாஷா அல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்க, எஹுஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், தன்மீனை வந்து நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். ஷைஇன் கதீர், ராக்கு மேலே தோப்பேஷ் இருக்கிறதுனால தோப்பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு கதீர் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். அடுத்ததான் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாஹ், வஅகீமுஸ் ஸலாத்த, ஸ்வாதுக்கு சத்து வந்திருக்கா. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ இந்த வாவு, இந்த அலிஃபு, இந்த லாம், இந்த 4 எழுத்துக்களும் நமக்கு உச்சரிப்பில் வராது. ஸ்வலாத்த வஆத்துஸ் ஸகாஹ், இங்கேயும் சேம் சட்டம் தான். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லாத காரணத்தினால அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த குண்டு தாவை குண்டு ஹவா மாற்றி சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும், இங்கே நமக்கு எஹுஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி கும், இங்கே நமக்கு என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணும், இதகாமே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணி மின் கைரின் தஜிதுஹு, இங்கே நம்ம இல்ஹார் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். இங்கே நம்ம எஹுஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி இன்தல்லாஹ், இங்கே நம்ம வந்து எஹுஃபா சட்டம். அடுத்ததான் இங்கே வந்து அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு வந்து ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். இன்னவ்வாஹ, இங்கேயும் சேம் தான். அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை நம்மளை வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். இன்ன நூனை நல்லா அழுத்தி சொல்லணும். பீமா தஅமலூன பஸ்வீர், பீமா பஸ்வீர் அப்படின்னு நம்ம நிப்பாட்ட வேண்டியதான். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க, கவனமாக படிங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுமா. இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி 2 மாத கோர்ஸில் நம்ம வந்து குர்ஆன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 7th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லபடியாக குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அது மட்டும்
இல்லாமல் கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கு 2 மாத கோர்ஸ்க்கு ஃபீஸ் உண்டும். ஃபீஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது இல்லையா? ஃபீஸ் உண்டும். கண்டிப்பாக நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இந்த இருக்குது. ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த லெசன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.